சிரிச்சு சந்தோஷமா உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன், அவனுடைய மனநிலைமை சரியில்லை. மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். அவன் இருக்கிற லொக்கேஷன், அவனை ட்ராக் பண்ணுறது, இது அவனோட இன்னொரு படத்துக்கான இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ. ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான். கேயா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது. மாநகரம், இருக்கப்பற்று உள்ளிட்ட படங்கள்ல நடிச்ச ஆக்டர் ஸ்ரீ கடந்த 2 வருஷமா உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட எல்லாரோட தொடர்புல இருந்தும் தன்னை தனிமைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம தான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாற ஆசைப்படுற மாதிரி வீடியோஸையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த சினிமா ரசிகர்கள் பலருக்குமே அதிர்ச்சியா இருந்த நிலையில அவர் எங்க இருக்காரு, போதைக்கு அடிமையாயிட்டாரா, மனநல பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களோட உறவினர் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீ என்னோட உறவுக்கார அண்ணன் தான். அவர் நடிச்ச படங்களுக்காக அவருக்கு பணம் வந்து சேரல. இதன் காரணமாக தான் அவர் ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிட்டாரு. அப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக தான் அவர் தனியா போயிட்டாரு. இப்ப அவர் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. அவர் நடிச்ச சில படங்கள்ல இருந்து அவருக்கு சம்பளம் தரல. அவரை பல பேர் ஏமாத்திட்டாங்க. கடைசியா அவர் நடிச்சிருந்த இருக்கப்பட்ட படத்துலயும் சம்பளம் அவருக்கு தரவே இல்லை. இதனால விரக்தி அடைஞ்ச அவர் எல்லார்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்காரு. தயவு செஞ்சு அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவருக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில நடிகர் ஸ்ரீயோட தோழி ஒருத்தவங்க ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடியோல ஸ்ரீக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பேசியிருக்காங்க. இதுல நடிகர் ஸ்ரீ டிரான்ஸ்ஜெண்டராலாம் மாறல, அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது, அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் லேடி பாயா மாறிட்டான், கேயா மாறிட்டான், அது இதுன்னு தப்பா பேசாதீங்க. நான் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கேன். யாருக்கும் அவன் எங்க இருக்கானே தெரியல. அதே நேரம் அவன் தாய்லாந்துலயோ பட்டாயாவிலையோ இல்லை. அதே நேரம் அவன் போதைக்கும் அடிமையாகல. இன்னும் சொல்ல போனா அவன் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். தயவு செஞ்சு அவனை கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிஜமாக அவனுடைய போஸ்ட்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு சில பேர் வந்து நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் லைவ் மூலமாக அவனை பற்றி கஷ்டப்படுறவங்க, அதாவது அவன் மேலே நிஜமாக கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவன் இருக்கிற லொக்கேஷன், அவனை ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இனிமே தான் ஆரம்பிக்கணும். அவனோட ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதில்ல. அவனோட நம்பர்ஸ், இருந்த நம்பர்ஸில் ஒரு நம்பர் டெம்பரரிலி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். இன்னொரு நம்பர் ஹீ இஸ் நாட் அட்டெண்டிங் த ஃபோன். ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியாக போய் இன்னொரு இடத்துல இருக்கான். எங்கே இருக்கான், என்ன ஏதுன்னு எங்கள் யாருக்கும் தெரியலை. அவனோட பேரண்ட்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கான விருப்பம், நேரம் ரெண்டும் இல்லை. இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹீ இஸ் நாட் அ கேயாக இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவன் கேயாக இருந்தாலும் அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் நாட் கே ஆர் ஹீ இஸ் நாட் பார்ட் ஆஃப் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. ஹீ இஸ் நாட் இன் பட்டாயா, ஹீ இஸ் நாட் லேடி பாய், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அகெயின், இது அவனோட இன்னொரு படத்துக்கான இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்லை அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது. இது வந்து அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான். அவனுடைய மனநிலைமை சரியில்லை. மென்டலி ஹீ இஸ் நாட் டூயிங் வெல். ஃபிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படி தான் மென்டல் இல்னஸும் அப்படி தான் எல்லாரும் பார்க்கணும். நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்கள கிண்டல் கேலி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு.
அவனை செல்ஃபாக பார்த்துக்க முடியலை, தனியாக இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியாக கண்டினியூ பண்ண முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்காக க்ரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ், அதனுடைய விளைவு தான் அவனுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது. அதனால் தயவுசெய்து ப்ளீஸ் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதிலிருந்து ஒரு முடிஞ்சதுன்னா, அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கேயாவது அவனை பார்த்துருக்குறீங்க அப்படி சொன்னால் என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்கள் போடுங்க. அதிலிருந்து அவனோட லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால் பண்ண முடியும். இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கிறான், தனிமையில் இருந்திருக்கிறான், நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட, அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட. அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பற்றி எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும். அதை நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கரெக்டான மனநிலைமையிலேருந்து பண்ணுற வேலை கிடையாது. ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரக். அந்த மாதிரி அவனை பற்றி தவறான வதந்திகளை என்றைக்குமே பரப்பாதீங்க. அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. லாஸ்ட்டாக அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் நாட் இன் டு சச் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் ஸ்டஃப். சொல்லப்போனால் சாப்பாடில் நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி ஹீ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ். அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட்டட் கை. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்து இன்ட்ரோவர்ட்டாக மாறின ஒரு பர்சன். சிரித்து சந்தோஷமாக உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன், சரிங்களா? பல காரணங்களால் அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான். அவனை யாரும் தயவு செய்து மாக் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ. இதிலிருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேனே ஒழிய இதிலேருந்து டேக் பண்ணி இதிலேருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டூப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.